ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிடி மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு நம்ம சிசிடிவி விசேஷன் கேமரா போட்டு கொடுத்தோம். ரித்வி ஸ்டீல் பில்டிங்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு டோட்டலாக 24 கேமரா மாட்டினோம். எல்லாமே ஐபி கேமரா தான். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, குடோன், பேரல்ஸ் இதுக்கு எல்லாமே ஸ்டீல் பில்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் அட்டாச் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். 24 கேமராவில் 22 கேமரா 4MP ஐபி கேமரா புல்லட் போட்டால் 2 கேமரா EZ VZ அப்படிங்கிற பிராண்ட் ரொட்டேட்டிங் கேமரா மாட்டினோம். எல்லாமே அவுடோர் கேமரா தான். 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்விஆர் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். அதாவது 16 சேனல் நியர் ஒன்று 8 சேனல் நியர் வச்சுருக்கிறோம். 5 இடத்துல POI சுவிட்ச் வைக்கிற மாதிரி நீட்டாக ரேக் அடித்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு ஏதாவது இஷ்யூனா ஈஸியாக செக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் கேட்சிஸ் கேபிள் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல் காப்பர் கேபிள் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமராலேருந்து இன்னொரு கேமராவுக்கு ஒரு 100 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது எல்லாமே ஒயரிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு POI சுவிட்ச்லேருந்து வாட்ச்மேன் ரூம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 மீட்டர் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணால் ஒயரிங் பண்ணுறதுக்கு பதிலாக சென்டிங் ரிசீவிங் ஆண்டனா வச்சேன். என்ன காரணம் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் போட்டோன்னா வெஹிக்கிள் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், க்ரேன் லிஃப்டிங் அதிகமாக இருக்கும், ஸோ டேமேஜ் ஆகும் அப்படின்றதுக்காக சென்டிங் ரிசீவிங் ஆண்டனா வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் அட்டாச் பண்ணுறேன். என்னோட ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன்.